ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேத்தி விலாக்லேயே நான் ஃபினிஷ் பண்ணும்போது சொல்லியிருப்பேன் செம்மையான மழை அப்படின்னு சொல்லி. அதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த செம்ம காற்று, செம்ம மழை, ஆலங்கட்டி மழை பெஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பூச்செடிலாம் அப்படியே புஷ்ஷுன்னு சாஞ்சிடுச்சு. நேற்று கூட நான் சொல்லியிருப்பேன் இந்த பூச்செடி இன்றைக்கி இவ்வளோ சூப்பராக இருக்குது நாளைக்கு பாருங்கள் அப்படின்னு. அது இதுதான். ஷர்வியும் வந்து ஸ்கூல் கிளம்பிட்டா. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மணி 9:10 தான் ஆணுச்சு. ஸோ நம்ம இன்பிட்வீன் கேப்பில் எந்த ஒர்க்கும் இல்லைனாலும் தண்ணி மட்டும் குடித்து நான் வந்து டைம் பார்த்துட்டே இருக்கேன். 9:30 எப்போ ஆகும் அப்போ தான் சாப்பிட்ணும் அப்படின்னு. நான் சாப்பிட்றது வந்து வீடியோவில் எதுவுமே காட்டாமல் இருக்கிறதே கிடையாது. இன்கேஸ் வந்து நான் சின்னதாக ஏதாவது சாப்பிட்லான்னு நினச்சா கூட என்னோடய மனசு ரொம்ப கில்ட் ஆகுது. ஸோ யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, நம்ம மனசாட்சிக்கு பயப்படுறோம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி போயிட்டுருக்கு என்னோடய லைஃப்பில். ஸோ நம்ம காப்பெலாம் கட்டலை அப்படின்னா கண்டிப்பாக 3 இட்லினா ஒரு எக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து கோவிலில் காப்பு கட்டியிருக்கிறதுனால நான்வெஜ் சாப்பிடல. ஸோ அதனால் வந்து நான் இட்லி மட்டும் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் இது கூட ஒரு இட்லி சாப்பிட்லாம் அப்படின்னு கூட ஒரு ஃபீல் சம்டைம்ஸ் வரும். பட் இப்போ வரைக்கும் அதை நான் கண்டினியூ பண்ணலை. 3 இட்லிலே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். சாரீ ப்ளீட்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ அது வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்து அம்மா வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ அங்கே பக்கத்துலேயே கடை இருக்குது, கொஞ்சம் தூரம் தான். ஸோ வர வழியில் அப்படியே அதுவும் வாங்கியாச்சு. இன்றைக்கி வந்து வெஜிடபிள் ரைஸ் தான் வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் வாங்கியாச்சு. வந்து வாட்டர்மெலன் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஷர்விக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து இதான் கொடுத்து விட்டுருந்தேன். பட் வந்து அம்மா காஃபி குடிக்கலான்னு சொன்னாங்க. நானுமே காஃபி குடிச்சு ஒரு 2 நாள் ஆகுற மாதிரி இருக்குது. என்னோட டேல பார்த்தீங்கன்னா ஒரு சீட் வந்து எனக்கு நானே பண்ணிக்கிறது. 1 கப் காஃபி வந்து ஏதோ ஒரு டைம் மார்னிங் ஈவினிங் எப்பயோ ஒரு டைம் வந்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு. பட் வந்து அது அதிகமாக எனக்கு தேடவே மாட்டேங்குது என் மைண்ட், ஏன்னு தெரியல. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்தாலும் நானுமே குடிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன். அடுத்து அம்மா வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு தலையெல்லாம் வந்து சிக்கு எடுத்து விட்டாச்சு. ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்கின் கேர்லாம் பண்ணணும். ஸ்கின் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, எதுவுமே அப்ளை பண்ணல. லிப் பாம் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து அன்றைக்கி நம்ம நைக்காலேருந்து அந்த ப்ராடக்ட்டில் இது மட்டும் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம். ஸோ இதுவுமே இந்த டிண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். எப்பொழுதும் போல் வழக்கம் போல் நான் ஃபஸ்ட்டு டோனர் யூஸ் பண்ணிக்கிறேன், ஜோவிஸோடது. ஸோ நம்ம ஃபேன் போட்டுட்டு இந்த பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 செகண்ட்லேயே வந்து நல்லாவே இது ட்ரை ஆகிடும், கிடுகிடுன்னு ட்ரை ஆகிடும். ஸோ இல்லைன்னா கொஞ்சம் ட்ரை ஆக விட்டு அடுத்தடுத்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் போடுங்க. இப்போ நான் எங்கே போக போகிறேன்னா ஷாப்புக்கு தான் போக போகிறேன். போயிட்டு எனக்கு கொஞ்சம் ப்ரைடல் ஒர்க்ஸ்க்காக ஜுவல் பார்க்குற வேலை இருக்குது. ஸோ அதை காமிச்சிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சாரீ ப்ரீப்ளீட் பண்ணணும். ஸோ அது வாங்கிட்டு இன்னொருத்தவங்க ஒரு சாரீ ப்ரீப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒர்க்லாம் பண்ணுறதுக்காக தான் நான் வெளில போக போகிறேன். இப்போ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக செம்ம மழை. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கு. ஸோ இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும், கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. ஆனதுக்கு அடுத்து இந்த விட்டமின் சி சீரம் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த இடம் மட்டும் அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது மாதிரி லிப்பில் வந்து நான் லிப் பாம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு நல்லாவே இந்த இடம் வந்து ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த சீரம் வந்து நான் யூஸ் பண்ணேன். இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா 2 ட்ராப்ஸ் தான். அந்த 2 ட்ராப்ஸையும் நம்ம அப்படியே பிரித்து எடுத்துக்க வேண்டியதான். நான் சொல்கிறேன்னு கிடையாது, யார் சொல்லி நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் பேட்ச் டெஸ்ட் பண்ணால் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த ஸ்கின்னுக்கு அது செட் ஆகுதாங்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஹேண்டில் இல்லை ஏதாவது ஒரு சின்ன பிளேஸில் வந்து ஏதாவது ஒரு ஏரியாவில் மட்டும் நீங்கள் பேட்ச் டெஸ்ட் ஒரு 4 நாள் 5 நாள் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இது கொஞ்சம் நமக்கு இதாகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த டிண்ட் வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இது வந்து நம்ம ஒரு டிண்ட்டு தான். இது 2 அதாவது லிப் அண்ட் சீக் யூஸ் பண்ணலாம், டிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ராடக்ட்டே வந்து 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ரொம்ப டிண்ட்டுங்கிறதுனால ஒரு லிக்விடாக தான் இருக்கும், ஒரு இங்கு மாதிரி டைப்பில் தான் இருக்கும். ஸ்மெல்லு சுத்தமாக நல்லாவே இல்லை. ஏதோ ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் வருது போல். ஷேடு வந்து ட்ராபிகானா தான் ஆர்டர் பண்ணேன். இது எந்த அளவுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் செட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். பட் இதோட ஸ்மெல் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆல்கஹால் ஸ்மெல் வந்து அடிக்குது. அதுவே ஃபஸ்ட்டு எனக்கு ஓப்பன் பண்ணோன்னே ஒரு மாதிரி டென்ஷன் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை.
அனதர் ஒன் லைட்டாக இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வாய்க்குள்ளே போயிருந்தா கூட ஒரு மாதிரி நான் பேசுகிறது உங்களுக்கு தெரியுதா, ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்குது. அது இன்னும் ஃபுட் கலரை மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணால் உள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இது நான் அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அது ட்ரையாக இது நம்ம ஃபேஸ்க்கு எப்படி செட் ஆகுதுங்கிறதும் பார்த்துக்கலாம். டின்ட்டுனாலே நமக்கு ஓரளவுக்கு இது ஸ்டே இருக்குதா அப்படிங்கிறதும் பார்க்கணும். ஸோ அதுவுமே இதில் பார்ப்போம் எவ்வளோ நேரத்துக்கு இருக்குது அப்படின்னு. எனக்கு வந்து அது பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஒரு 50-50 தான். போடும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப தெரியும், பட் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு செட்டில் ஆகும். இன்னும் ட்ரையாக நம்மளோட லிப்போடே அது கொஞ்சம் அப்படியே மெர்ஜ் ஆகிடும். இது கொஞ்சம் எனக்கு இதான். அதுக்கு அடுத்து வழக்கம் போல் நம்ம யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து யூஸ் பண்ண உடனே ஒரு பிரைட் டோன் கொடுக்கும், சும்மா ஒரு 2-3 செகண்ட் தான், அதுக்கப்புறம் அப்படியே நார்மல் ஆகிடும். அவ்வளோதான் என்னோடய மேக்கப். இதுக்கு அடுத்து ஒரு பொட்டு மட்டும் நம்ம வச்சுட்டு ஷாப்புக்கு போக வேண்டியது தான். தலையெல்லாம் சீவிட்டு ஃபேஸ்க்கு இவ்வளோ தான். வெயிட் லாஸ் ஜர்னி போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்பவே தேங்க்ஸ். நம்ம வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி எந்த அளவுக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சிருச்சு. ஸோ எந்த அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சுன்னு பாருங்கள். இது மேலே நீங்கள் பவுடர் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம். நான் வந்து வீட்டில் இருக்கேன், ஷாப்புக்கு போகிறேன் அப்படின்னா வந்து பெருசாக பவுடர்லாம் போட மாட்டேன். இன்கேஸ் நம்ம வெளில ப்ரைடல் ஒர்க்லாம் போகிறேன் அப்படின்னா மேலே வந்து பேபி பவுடர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பவுடர் வந்து போட்டுப்பேன். பொதுவாக இந்த சன்ஸ்க்ரீன் போட்டால் நான் மாய்ஸ்சரைசர் போட மாட்டேன். நிறைய ப்ளாகில் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக சொல்லிக்கிறேன். ஏன்னா இது இப்போ இப்படி ஒரு மேட் ஃபினிஷ் தெரிஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிலியாக தெரியும். ஸோ அதனால் இது இந்த சீசனுக்கு. ஸோ அவ்வளோதான். லிப் டிண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு போட்ட மாதிரியும் தெரியல. ஆனால் வந்து இது மாதிரி பண்ணவே முடியாது. நீங்கள் அந்த லிப் டிண்ட் போட்டிங்க அப்படின்னா இது இப்படி இப்போ பண்ணது எனக்கு அவ்வளோ நேரம் ஒரு மாதிரி கசப்பாகவே இருக்குது. இப்படி பண்ணவே முடியாது. நான் அடிக்கடி இப்படிலாம் பண்ணுவேன். ஸோ எனக்கு இது செட் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளைனாக இருக்கும். சில இது லைட்டாக ஏதாவது ஒரு ஃப்ளேவரோ இல்லை ஏதோ ஒரு லைட்டாக கசப்போ இனிப்போ ஏதோ ஒன்று வரும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கசக்குது, ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பெரிய ட்ராபேக் தான் நான் சொல்லுவேன். மற்றபடி ஷேடு வந்து எனக்கு ஓகே தான். ஸோ இப்போ நான் வந்து ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ண போகிறேன். பெருசாலாம் கிடையாது. ஷாப்லாம் போகிறேன் அப்படின்னா நான் ஆயில் வச்சு நல்லா அழகாக வளவலன்னு பின்னிட்டு போயிடுவேன். ஸோ அதனால் வந்து ஹேர் ஸ்டைல் மட்டும் ஒன்று பண்ணிக்கிறேன். நிறைய பேர் ஹேர் ஸ்டைல் வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க. அது வந்து ஹேர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு நான் ஏதாவது ஒரு 2-3 ஹேர் ஸ்டைல் பண்ணி காட்டுறேன். வாஷ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லாமே நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும், க்ளோ கிடைக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. பட் நம்ம இப்போ இதே சேம் டைம் வந்து ஸ்கின் கேருமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் எதனால் ரிசல்ட் வரப்போகுதுன்றது தெரியல. பட் சேஞ்ச் இருக்காங்கிறத நீங்களும் வாட்ச் பண்ணிட்டே இருந்தால் நானும் வாட்ச் பண்ணிட்டேன். முடிச்சுட்டு பூஜை ரூமில் போய் குங்குமம் மட்டும் வச்சுட்டு வந்துடுவேன். நான் ஏன் இதெல்லாம் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, வெயிட் லாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படியே போக வேணாமே, விலாகோட கண்டினியூ பண்ணி போனால் உங்களுக்குமே பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எனக்கும் நல்லா இருக்குமேங்கிறதுனால தான். எல்லாரும் ஹார்ட் போடுவாங்களா, அது மாதிரி போடுவோமா? இல்லை வெயிட் லாஸ் ஜேர்னி மட்டும் போதும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி முடிகிற வரைக்கும் விலாகை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை மட்டும் போட்டுட்டு அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த டின்ட்டு பாருங்கள், எனக்கு இது கூட ஓகே, ப்ளஷ்ஷாக ஓகே, மற்றபடி இது டின்ட்டாக எனக்கு அவ்வளோ பிடிக்கல. இல்லைன்னா இது யூஸ் பண்ணிக்க வேண்டியது, இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல். நான் ஷாப்புக்கு போயிட்டு ரிட்டன் வந்தேன். இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் தான், ரோஷினியோட ப்ரிப்பரேஷன் தான். நான் என்ன பண்ணேன்னா அதில் வெஜிடபிள்ஸ் நிறைய தனித்தனியாக எடுத்துக்கிட்டேன். வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டு ரைஸ் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டேன். எனக்கு என்னென்னா இதில் நிறைய கொஞ்சம் ஆயில் இருக்கும், கீ இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சு, இது நிறைய சாப்பிட வேணாம் அப்படின்னு. அதனால் கரெக்டாக நம்ம வெஜிடபிள்ஸ் நிறையாவும் ரைஸ் ரொம்ப கம்மியாகவும் அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரைஸே சாப்பிட போகிறது கிடையாது, அப்படிலாம் கிடையாது. சும்மா இப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு நார்மல் வெயிட் வந்ததுக்கப்புறம் அப்பப்போ நமக்கு பிடிச்சதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் என்னோடய மனசை நான் தேர்த்திப்பேன். எப்பயாவது ரொம்ப எனக்கு தோணுச்சு சாப்பிட்ணும் அப்படிலாம் தோணுச்சு அப்படின்னா, நிறைய டைம் வந்து தண்ணி நம்ம தாகம் எடுக்கிறது கூட பசி நினச்சிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். நானே அந்த வேலையெல்லாம் பார்ப்பேன். அதனாலே நமக்கு வெயிட் வந்து செமையாக கெயின் ஆகும். இப்போல்லாம் வந்து பசியே எடுத்தாலும் தண்ணி தான் குடிச்சிட்ருக்கேன். முக்கியமாக இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து எனக்கு நல்லாவே செட் ஆகி பழகிடுச்சு இப்போ. ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஷர்வியை போய் ஸ்கூலுக்குலேருந்து அழைச்சிட்டு வந்துட்டேன். எனக்கு நான் தான் போய் அழைச்சிட்டு வந்தேன். அதை முடிச்சுட்டு அம்மா வந்து வயலில் ட்ராப் பண்ண சொன்னாங்க. ஸோ அதுக்காக போனேன். நான் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கொக்கு அது மாதிரி நிற்கிது. எனக்கு
பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. பட் வந்து கேப்சர் பண்ணும்போது ரொம்ப புள்ளி புள்ளியாக தெரியுது, அதனால் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ 2 பக்கமுமே அறுவடை எல்லாம் முடிந்து விட்டது. அறுப்பு முடிஞ்சிட்டுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. வெயிலில் போயிட்டு வந்தோன்னே என் ஃபேஸை பாருங்களேன். ஸோ வெயிலில் போயிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபேஸும் டல் ஆகிடுது, நமக்கு கண்ணே டல் ஆகிடுது. எனக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னென்ன எங்கே இருக்குது அப்படின்னு தேடுற மாதிரி இருக்குது. ஏஜ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஃபீல்லாம் வரும். எனக்கு இப்போவே வருது அந்த வெயிலில் போயிட்டு வந்தால். வந்து லைட்டு போட்டால் தான் நமக்கு கொஞ்சம் கிளியர்னஸே கிடைக்கிது. ஸோ இதுக்கு அடுத்து நல்லா தண்ணி குடிக்கணும். எப்போல்லாம் நமக்கு பசிக்குதோ அப்போல்லாம் தண்ணி குடிக்க சொன்னேன். முக்கியமாக வெயிலில் போயிட்டு வந்தோம்னா மஸ்ட் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம டீஹைட்ரேட் ஆகவே கூடாது. ஸோ தண்ணி குடிச்சிட்டு ஸ்நாக்ஸாக நம்ம வாட்டர்மெலன் வந்து இன்றைக்கி ஸ்நாக்ஸ் சாப்பிடல, வாட்டர்மெலன் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை எடுத்துக்கிட்டு அகைன் ஒரு 1/2 hour கழிச்சு ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் வாட்டர்மெலன் எடுத்துக்கிட்டேன். ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா, எனக்கு வாட்டர்மெலன் மட்டும்தான் ஈவினிங் சாப்பிட போகிறேன். ஏன்னா எனக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஆயிலெலாம் இருந்து ஒரு வெஜிடபிள் ரைஸ் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு. ஸோ அதனால் இன்றைக்கி வாட்டர்மெலன் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி டேவை ஃபினிஷ் பண்ணிக்கலாம், வேறு எதுவும் நைட்டுக்கு இதை எடுத்துக்க வேணாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். யாரெல்லாம் வெயிட் லாஸில் இருக்கும் போது இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபுட்டு, நிறைய கிரேவிங்ஸ் உண்டாகிற மாதிரி பிரியாணி வீடியோ அது மாதிரிலாம் வரும். எனக்கு அப்படி தான் வருது, ஏன்னு தெரியல. ஸோ நான் ஈவினிங் ஒரு 6 கிட்டே நான் வந்து வாட்டர்மெலன் நிறைய சாப்பிட்டுட்டு இன்றைக்கி சீக்கிரமாகவே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நேற்று வந்து அப்படியே நிறைய மழை வந்து ஆலங்கட்டி மழையெல்லாம் வந்திருக்கேன். இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, டிவியில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். யாராவது பார்த்துருக்கீங்களா? ஸோ இங்கே வந்திருக்குன்றது எனக்கு நானே நியூஸில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை முடித்தோடனே நான் வந்து ஸ்கிப்பிங் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால ஈவினிங் பண்ண முடியல, எல்லாமே சேர்த்து தான் இன்றைக்கி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஓகே தான். ரொம்ப பிஃபோர்க்கு ஆஃப்டர் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட் நாள் பண்ணும்போது ரொம்ப டயர்டாக இருந்தது, ரொம்ப மூச்சு வாங்கிட்டே இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க் அவுட் நம்ம பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போல்லாம் ஓகே, என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான். இப்போ என்ன கொஞ்சம் கஷ்டம் அவ்வளோதானே தவிர முடியவே முடியாதுங்கிற அளவுக்குலாம் இல்லை. ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும் இல்லை என்ன பண்ணாலும் சரி, நமக்கு வந்து அது கொஞ்சம் நேரம் கழித்து தான் நல்லாவே ஸ்வெட்டிங் வர ஆரம்பிக்கும். ஷர்விக்கு டியூஷன் வந்து 6 o'clock கிட்ட தான். ஸோ நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவளுமே வந்து பார்த்தா. இதுக்கு நான் தான் சொன்னேன் இல்லையா, வாட்டர்மெலன் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் எந்த ஸ்நாக்ஸோ எதுவுமே கிடையாது. சொல்லப்போனால் எனக்கு ஒரு 5:30 எல்லாமே எனக்கு முடிஞ்சிடுச்சு. ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து எல்லாமே தண்ணி தான். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா வாக்கிங் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 2 டைம் போயிட்டு வந்தோம். இவனை அழைச்சிட்டு போகிறதுக்காக போனேன், அதை நான் வாக்கிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். 2-3 டைம் அழைச்சிட்டு போய் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, விளக்கேற்றணும். ஸோ அதனால் விளக்கேற்றிட்டு இருந்தாங்க. நானும் அதுவும் ஒரு 2-3 டைம் வந்து அந்த தெருவை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். அப்படியே ஸ்ட்ரீட்டை நடந்து போயிட்டு வந்ததே அது ஒரு வாக்கிங் மாதிரி ஆயிடுச்சு. அகைன் வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மாடியில் போய் என்னோடய ஒர்க் அவுட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு போயாச்சு. மாடியில் பார்த்திங்கன்னா இது யாருக்கெல்லாம் தெரியுங்கிறத கண்டுபிடிங்க பார்க்கலாம். மோர் மிளகான்னு சொல்லுவாங்க. நார்மல் அந்த குண்டு மிளகா இருக்கும்ல, அதை வந்து மோரில் ஊற வச்சு ரெடி பண்ணுறது. ஸோ இதை எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்ம ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெளிச்சமாக இருக்கும் போதே நான் மாடிக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வாக்கிங் போக போகிறோம். ஒரு 20 minutes கிட்ட வாக்கிங், அப்புறம் ஒரு 15 minutes கிட்ட ஒர்க் அவுட். ஏதோ ஒன்று நமக்கு வழக்கம் போல் நம்மளுக்கு என்னென்னலாம் நமக்கு தோணுதோ அந்த மாதிரி ஒர்க் அவுட். ஆனால் டோட்டலி ஒரு 40 minutes பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே இதை பண்ணிவிட்டு கீழே போக வேண்டியது தான். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். ஏன்னா நேற்று மழை வந்துடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டேன். இன்றைக்கி நான் எதுவும் சாப்பிட போகிறது இல்லை. வாட்டர்மெலன் நிறைய சாப்பிட்டேன், அதுவே எனக்கு ஃபில்லிங்காக இருக்குது. இன்கேஸ் மிட்டில் வந்து நமக்கு பசிச்சா கூட இட்ஸ் ஓகே, நம்ம வந்து தண்ணி குடிச்சிக்கலாம், ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படிங்கிறதுனால நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஏன்னா வாட்டர்மெலன் சாப்பிட்டது நல்ல ஃபில்லிங்காக இருக்குது. மேலே வந்து சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப புஷ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா எதுக்கு, நம்மளே வெயிட் லாஸில் இருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் வாக்கிங் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ இதோட முடிஞ்சிடுச்சு டே 4. ஒரு 40 minutes கிட்ட நம்ம பண்ணியாச்சு. அடுத்து டே 5 பார்க்கலாம். டைம் பார்க்குறீங்களா? மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக டே 4ஐயுமே டே 5ஐயுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு டே 6 பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.